வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு தரமான ஹிந்தி படம் தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட பேர் சூப்பர் பாய்ஸ் ஆஃப் மேலேகான். இந்த படத்தோட ஒன்று என்னன்னா, மகாராஷ்டிரால மலேகான் என்ற ஒரு கிராமம் இருக்கு. இந்த கிராமத்துல சின்ன சின்ன தொழில், மில்லில் வேலை செய்யறவன், டீ கடை வச்சிருக்கவன், சைக்கிள் ரிப்பேர் பண்ற கடை வச்சிருக்கவன், கல்யாணத்துக்கெல்லாம் போயிட்டு போட்டோ எடுக்கக்கூடிய போட்டோகிராஃபர், இப்படி இவங்கெல்லாம் சேர்ந்து ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணணும்னு ட்ரை பண்றாங்க. இப்படி சாதாரண டே டு டே கூலியா இருந்து இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து படம் எடுத்தாங்களா, கடைசியில இவங்க எடுத்த படம் மூலியமா இவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு, இது எல்லாத்தையும் ஒரு பயங்கரமான எமோஷனோட படம் பார்க்குற ஆடியன்ஸ் நம்மளையும் இன்ஸ்பயர் பண்ற மாதிரி எடுத்த படம் தான் இந்த சூப்பர் பாய்ஸ் ஆஃப் மேலேகான். ஆக்சுவலா இது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. இந்தியன் சினிமாலே இப்படி ஒரு சம்பவம் உண்மையிலேயே நடந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி 2008 ஒரு டாக்குமெண்ட்ரி வந்திருக்கு. அந்த டாக்குமெண்ட்ரி பேஸ் பண்ணி தான் இந்த படத்தையும் இவங்க எடுத்திருக்காங்க. சரி வாங்க, இந்த படத்தோட முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்றீங்க. சரி வாங்க, இந்த படத்தோட முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே மகாராஷ்டிரால இருக்க அந்த மேலேகான் என்ற கிராமத்தை தான் காட்டுறாங்க. அந்த கிராமத்துல நசீர்ன்ற ஒரு இளைஞன் சாதாரண வீடியோ பார்லர் வச்சிருக்கான். இவன் வச்சிருக்க வீடியோ பார்லர் எப்படிப்பட்டதுன்னா, ஒரு மினி குட்டி தியேட்டர், உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஸ்கிரீன், அந்த ஸ்கிரீன் வழியா அந்த ஊர்ல பழைய படங்களெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்கான். அதோட கல்யாணத்துல போய் போட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அந்த நசீர் பார்த்துட்டு இருக்கான். அடுத்ததா ஃபக்கூர்ன்ற ஒரு ரைட்டர். இவருக்கு கதை, கவிதை எழுதுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எல்லாமே நல்லாவே வரும். ஆனா இருந்தாலும் ஒரு சாதாரண பிரிண்டிங் பிரஸ்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அடுத்ததா ஷஃபி. இவனுக்கு அந்த ஊர்ல சொந்த பந்தம் யாரும் இல்ல. இவனுக்கு எல்லாமே இவன் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். இவன் அந்த ஊர்ல ஒரு மில்லுல வேலை பார்க்கறான். அதுக்கப்புறம் சைக்கிள் கடை வச்சிருக்கேன், டீ கடை வச்சிருக்கேன். இப்படி இவங்க எல்லாருமே ஆரம்பத்துல வீடியோ பார்லர் வச்சிருக்கான நசீர் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். மொத்தமா அந்த ஊர்ல இவங்க எல்லாருமே நசீர் கேங். டெய்லி இவங்களுடைய வேலையை பார்த்துட்டு அன்னைக்கு ஈவினிங் போல தியேட்டர்ல ஏதாவது புது படம் வந்துச்சுன்னா எல்லாரும் ஒன்னா போயிட்டு லைன்ல டிக்கெட் எடுத்து வாரத்தோட கூட்டத்தோட கூட்டமா போயிட்டு படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. இப்படிதான் இவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இதுல நசீர் இருக்கான்ல, அவன் தான் அவனுடைய வீடியோ பார்ல வித்தியாசமான ஹாலிவுட் ஆக்ஷன் படங்கள், காமெடி படங்கள், பஸ்டின் கீட்டனுடைய படங்கள், சார்லி சாப்ளின், ப்ரூஸ்லியோட படங்கள்லாம் போட்டுட்டு இருக்கான். இப்படி இன்டர்நேஷனல் லெவல்ல வித்தியாசமான படங்கள் போறதுனாலே பெருசா அவனுடைய வீடியோ பார்லருக்கு கூட்டம்லாம் வர்றதில்ல. இதனால அந்த பார்லரை மெயின்டைன் பண்ற இவனுடைய அண்ணன் வந்து, எப்பதான்டா நம்ம தியேட்டர்ல உருப்படியான படத்தை போட்டு காசு பாக்குறது, பக்கத்து தியேட்டர் பாடுறா, மேட்னி ஷோ கூட்டம் நிரம்பி வழியுது, ஆனா நம்ம தியேட்டர்ல ஒரு 10 டிக்கெட் தான் போயிருக்கு, இதே போயிட்டு இருந்தா தியேட்டரை எப்படி ரன் பண்றது அப்படின்னு நம்மளாம் அவங்க அண்ணன் புலம்பிட்டு இருக்காரு. ஆனா நசீரை பொறுத்த வரைக்கும் அவங்க ஊர் மக்கள் யாரும் பார்க்காத படங்களா போட்டுக்கிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும்னு பாக்குறான். ஒரு நாள் நம்ம நசீர் அவனோட ஃப்ரெண்டான ஷஃபிக்க கூட்டர்ல கூட்டிட்டு அப்படியே டவுனை நோக்கி ஒரு நல்ல படத்தை, ஒரு கேசட் வாங்கிட்டு வரலாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது வானத்துல ஒரு ஏரோப்ளேன் பறக்கிறத பாக்குறானுங்க. அதை பார்த்ததும் பின்னாடி உட்காந்துட்டு இருக்க ஷஃபி இருக்கான்ல, அவனுக்கு ஃபிளைட்ல போகணும்னு ஆசை, மிகப்பெரிய செலிபிரிட்டி ஆகணும்னு ஆசை. ஆனா எல்லாமே ஆசையாவும் கனவாகவும் தான் இருக்கு. ஏன்னா இவன் ஒரு சாதாரண மில்லுல வேலை செய்யக்கூடிய கூலி, இவனுக்குன்னு சொந்த பந்தம் யாரும் இல்ல. எனக்கு எல்லாமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நசீர் தான். அப்படியே இப்போ டவுனுக்கு வந்ததும் கேசட் கடையில கேசட் வாங்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு கடையில ஒரு வித்தியாசமான எடிட்டிங் பேட்டர்னை நம்ம நசீர் அங்க கத்துக்கிறான். அதாவது 2 வீடியோ பிளேயரை போட்டு ஒரு படத்துல இருந்து இன்னொரு படத்துக்கு அப்படியே கட் பண்ணி ஜாயின் பண்ணி ஆடியன்ஸ்க்கு ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கலான்றத அங்க வச்சு நம்ம நசீர் கத்துக்கிறான். அதை அப்படியே அவனுடைய வீடியோ பார்லர்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாக்குறான். பயங்கரமான ஜாக்கி சானோட ஆக்ஷன் படத்தை கூட பஸ்டன் கீட்டனுடைய காமெடி படத்தை மிக்ஸ் பண்ணி ஒரு புது விதமான ஆக்ஷன் காமெடி படத்தை ஓட்டி காட்டினதும் முதல்ல அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போயிடுது. இந்த எடிட்டிங் பேட்டர்னை வச்சே நாம ஏன் நம்ம வீடியோ பார்லர்ல படத்தை ஓட்டக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அடுத்த சீன்ல இருந்தே நம்ம நசீர், ஜாக்கி சான், ப்ரூஸ்லி, பஸ்டன் கீட்டன், சார்லி சாப்ளின் இப்படி இவங்க 4 பேரோட படத்தை மிக்ஸ் பண்ணி புது விதமான எடிட்டிங் ஸ்டைலோட ஆடியன்ஸ் ரசிக்கிற வகையில ஒரு சூப்பரான படமா அவனுடைய தியேட்டர்ல ரிலீஸ் பண்றான். அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்டர்லயும் பாத்தீங்கன்னா ஒரே டிக்கெட்ல நீங்க 4 படம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க மக்களும் இவனுடைய பார்லருக்கு வந்து பாக்குறாங்க. இவன் நினைச்ச மாதிரி இவனோட ஐடியா சூப்பரா சக்சஸ் ஆகுது. இப்படி ஒரே ஷோல 4 படத்தை ஒன்னா ஒட்டி ஓட்டுறதுல பையன் நல்லா லாபமாக்க ஆரம்பிச்சிடறான். இன்னைக்கும் இல்லாம இவனுடைய வீடியோ பார்லர்ல கூட்டம் நிரம்பி வழியுது. நினைச்சதை விட எல்லாமே சூப்பரா போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது தான் திடீர்னு இவனுடைய தியேட்டர்ல போலீஸ்காரங்க ரைடு வந்து மொத்த தியேட்டரையும் அடிச்சு நொறுக்கி இவன் வீடியோ பார்லர்ல இருந்த கேசட் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடறானுங்க. என்ன ஏது ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்கன்ற மாதிரி போலீஸ்காரங்களை பிடிச்சு கேட்டா, நீ பண்றது பைரசிப்பா, எதுவுமே நீ லீகலா பண்ணல, இப்படி எல்லாம் 4 படத்தெல்லாம் ஒன்னா போட்டெல்லாம் ஓட்டக்கூடாது, முறையா ப்ரொடக்ஷன் கம்பெனில இருந்து படத்தை வாங்கி தான் நீ ஓட்டணும், இந்த ஒரு லைசன்ஸும் இல்லாம இப்படி ஒரு வேலை பண்ணிட்டு இருக்க, அதனால இது எல்லாத்தையும் அப்படியே நாங்க தடை பண்ணி எடுத்துட்டு போறோம்ன்ற மாதிரி மொத்த கேசட்டையும் வாரி வழிச்சு எடுத்துட்டு போயிடறானுங்க. எந்த தொழிலுமே பண்ண விட மாட்டேன்றானுங்களேன்னு சொல்லிட்டு நசீர் அந்த இடத்துல பயங்கர அப்செட் ஆகி உட்காந்துறான். ஒரேடியா மொத்தமா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நசீருடைய அண்ணன் வேற ஒரு பக்கம் புலம்புறான். இதெல்லாம் ஹீரோவை போட்டு ஒரு பக்கம் வாட்டி எடுத்துட்டு இருக்க, இதுக்கு இடையில நம்ம ஹீரோக்கு அதே
ஊர்ல மல்லிகான்ற ஒரு பொண்ணு கூட லவ் இருக்கு. அந்த பொண்ணையாச்சும் இவனை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க அண்ணன் பொண்ணு வீட்டு கூட்டு போய் பொண்ணு கேட்டா அந்த பொண்ணு கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு நல்ல வேலைக்கு போக போறாங்களாம். ஆனா உன் தம்பிக்கு சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு வேலையும் இல்ல. உன் தம்பி நம்பி போய் நாங்க எப்படி பொண்ணு கொடுக்கறது? ஆல்ரெடி அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ள பாத்துட்டேன், தயவு செஞ்சு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி பொண்ணுடைய அப்பன் மரியாதையா பேசி அனுப்பிடுறான். நசீருக்கு பாவம் அட் டைம்ல 2 அடி. இவனுடைய வீடியோ பார்லர்லயும் கவுத்து போட்டாங்க, லவ்லயும் ஃபெயிலியர் ஆயிடுறான். இப்படி அவன் லைஃபோடைய விளிம்பு நிலையில இருக்கும்போது தான் ஒரு முடிவு பண்றான், நாமளே ஒரு படம் எடுக்கக்கூடாது. யாரோ எடுத்த படத்தை எடுத்துட்டு வந்து தியேட்டர்ல ஓட்டனால தானே பைரசின்றானுங்க. இதுவே நாமளே நம்ம ஊருக்காக நம்ம ஜனத்துக்காக ஒரு படத்தை எடுத்து ஓட்டினா யாரு வந்து கேப்பா அப்படின்ற மாதிரி நம்ம நசீருக்கு ஒரு ஐடியா தோணி இந்த விஷயத்த முதல்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்றான். எடுத்த உடனே அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒத்துக்கல. நாம எப்படிப்பா படம் எடுக்கிறது, எல்லாருமே கூலிக்காரங்க, இதுல எங்க இருந்து நமக்கு படம் எடுக்கிறதுக்கெல்லாம் டைம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல நம்மளால முடியும்னு மோட்டிவேட் பண்றான். ஆனா ஒருத்தரும் நம்ம ஹீரோ கூட நிக்கல. ஆனா விடாப்படியா நம்ம ஹீரோ படம் எடுத்தே அவனு முடிவு பண்றான். பேரலா ஹீரோவுடைய ஃப்ரெண்டான ரஃபீக்ன்ற ஒரு ரைட்டர் இருக்கார்ல, அவருடைய வீட்டுல அவர் எழுதி வச்சிருந்த கதை புத்தகம் கவிதைகள் இது எல்லாத்தையும் அவங்க அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து எடுத்துட்டு போய் எடைக்கு போட்டு காசு வாங்கிட்டு இருக்காங்க. லிட்டரலா ஒரு கலைஞனை கொண்டு இருக்காங்க. ரஃபீக்கா பயங்கரமா ட்ரிகர் பண்ணிடுது. அப்படியே அந்த அப்செட்டோடவே வீடியோ பார்லர்ல எல்லாத்தையும் அடுக்கி வச்சிட்டு இருக்க நசீர் கிட்ட வந்து, நீ ஏதோ படம் எடுக்கணும்னு சொன்னல, நான் உன் படத்துக்கு கதையாசிரியரா இருக்கேன், என்ன கதையை படமா பண்ணலாம் சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் இவனுக்குள்ள பேசிட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோ ரைட்டர் கிட்ட ஒரு ஐடியா சொல்றான். நம்ம புதுசா ஒரு கதையை எடுத்தாலாம் ஓடுறது ரொம்ப கஷ்டம், அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆல்ரெடி நல்லா ஓடின ஷோலே அந்த படத்தோடைய கதையை தான் நம்ம ஜனத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம ஆளுங்களை வச்சு காமெடியா பிரசன்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி நம்ம நசீர் ஒரு ஐடியா கொடுக்க, இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஈவினிங் போல நம்ம ஹீரோ அவனுடைய ஐடியாவை திரும்ப அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டீ கடையில உட்கார வச்சு மலேகான் கே ஷோலே, இதுதான் நம்ம படத்தோடைய டைட்டில், ஆல்ரெடி வட்டி தொட்டி எல்லாம் ஹிட் ஆன ஷோலே படத்தை தான் அதோடைய பரடியா நம்ம ஆளுங்களை வச்சு படம் எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி நம்ம நசீர் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல எல்லாரும் ஓகே சொல்லிடுறாங்க. அடுத்த நாளே நம்ம நசீர் அவங்க அண்ணன் கிட்ட போயிட்டு இவன் படம் எடுக்க போற விஷயத்த பத்தி சொல்ல, நீ படம் வேணா எடு என்ன வேணா எடு, ஆனா 10 பைசா என்கிட்ட காசு கேட்காத அப்படின்ற மாதிரி ஓட்டி விட்டுறாரு. பரவாயில்ல, காசே இல்லைனா கூட பரவாயில்ல, கையில இருக்கிறத வச்சு நாம இதை மலேகான் கா ஷோலே கண்டிப்பா எடுத்தே ஆகிறோம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட நம்ம ஹீரோ முதல்ல போய் லொகேஷன் பாக்குறது, இதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் ஆடிஷன் வச்சு செலக்ட் பண்றது, இப்படி இந்த ஆடிஷன்ல இவன் ஃப்ரெண்ட்ஸுங்களே நடிக்க வச்சு அந்தந்த கேரக்டருக்கு இந்த ஆள் தான் கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இந்த ஆடிஷன் அப்போ மில்லுல வேலை செய்யற ரஃபீக் இருக்கான ஆள் பார்க்க ரொம்ப ஒல்லியா இருப்பான். அவனுக்கும் இவங்க நடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நடிக்கணும்னு ஆசை, பெரிய ஸ்கிரீன்ல இவனுக்கும் வரணும்னு ஆசை. ஆனா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இவனை எதுக்குமே செலக்ட் பண்ணல. அதுக்கு பதிலா எடிபுடியா தான் கூட வச்சிருக்கானுங்க. எல்லா கேரக்டருக்கான பக்காவான ஆளுங்களை நம்ம ஹீரோ செலக்ட் பண்ணிட்டு கடைசியா போய் இவன் படத்துல நடிக்கிறதுக்கு ஹீரோன் தேவைப்படுது. அப்போதான் பக்கத்து ஊர்ல ஒரு ஷோவை கவர் பண்றதுக்காக நம்ம ஹீரோ போன டைம்ல ஸ்டேஜ்ல ஒரு லேடியோட பெர்ஃபார்மன்ஸ் லைவ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிட்டு இவன் எடுக்க போற படத்தை பத்தி சொல்லி நடிக்க கூப்பிடுறான். உண்மையிலேயே படம் எடுக்க போறீங்களா? சரி ஓகே நான் வரேன், ஆனா என்னுடைய ஒரு நாள் சம்பளம் 1000 ரூபாய், இதுக்கு ஓகேனா சொல்லுங்க நான் நடிக்க வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, டபுள் ஓகே மேடம் ஒன்னும் பிரச்சனை இல்லை வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுக்கிறான். கட் பண்ணா இன்னைக்கு தான் இவங்க ஷூட்டிங் உடைய ஃபர்ஸ்ட் டே. கேமராவை சைக்கிளுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்டை இவங்களே வெல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுல கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு முதல்ல ஒரு சின்ன சீன் எடுக்கிறாங்க. எடுத்த உடனே அந்த சீன்ல யாரும் பெர்ஃபெக்ட்டா நடிக்கல. போக போக நசீர் எதிர்பார்த்தபடி அவங்க ஃப்ரெண்ட்ஸே நல்லா சூப்பரா நடிச்சு கொடுக்குறாங்க. அடுத்ததா அவுட்டோர் ஷூட். அந்த ஷூட்ல தான் ஹீரோயின்கான ஃபர்ஸ்ட் டே. அவங்க வரும்போதே கை குழந்தையோட வராங்க. இந்த ஹீரோயின் ஆல்ரெடி மேரிட், குழந்தை இருக்கு, இதுல இவங்களுக்கு ஹஸ்பண்ட் பிரச்சனை வேற, இதெல்லாம் தாண்டி தான் இவங்க நடிக்க வராங்க. ஷூட்டிங் அப்போ குழந்தைய ரஃபி கையில கொடுத்து அழாம வச்சுக்கோன்னு சொல்லிட்டு பாத்துக்க சொல்லிட்டு இவங்களுடைய ஷூட்டிங் ப்ராசஸ் ஒரு பக்கம் சூப்பரா போயிட்டு இருக்கு. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கும்போது படத்துக்கு நடுவுல நம்ம நசீர் ஒரு வெத்தி பெட்டி விளம்பரம் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் வைக்கிறத பார்த்துட்டு ரைட்டரான ரஃபீக் இருக்கான அவன் நம்ம ஹீரோ கூப்பிட்டு, ஏன்பா ஆல்ரெடி நம்ம எடுக்கிறதே ஒரு பரடி, இதுக்கு நடுவுல இந்த மாதிரி ஆட் எல்லாம் வச்சா நல்லா இருக்காது, ஆடியன்ஸ் நம்ம ஏமாத்துற மாதிரி இருக்கும், இதெல்லாம் நல்லா இல்ல அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிட்டு சொல்றாப்புல. ஆனா நம்ம நசீருக்கு என்னன்னா அந்த வெத்தி பெட்டிக்காரன் கிட்டத்தட்ட 8000 ரூபாய் கிட்ட கொடுத்துருக்கான். இப்போ ஒன் டேக்கான ப்ரொடக்ஷன்ல சாப்பாடு செலவையும் அவன் தான் பாத்துருக்கானா. சோ அதனால இந்த மாதிரி ஆட் வைக்கிறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிளான் பண்ணபடி நம்ம இந்த படத்தை முழுசா எடுத்து முடிப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கான். கடைசியா ஒரு வழியா இந்த க்ரூவை வச்சு நம்ம ஹீரோ பக்காவா இவன் நினைச்ச மாதிரி ஒரு கலக்கலான மலேகான் கா ஷோலேன்ற ஒரு காமெடி படத்தை எடுத்து முடியான். அப்படி எடுத்து முடிச்சதும் இந்த படத்தை முதல்ல இவனுடைய வீடியோ பார்லர் தான் ரிலீஸ் பண்றான். ப்ரிவியூ ஷோக்கு யாராவது வருவாங்களான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய தியேட்டருக்கு ஒருத்தரும் வரல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொருத்தரா இவங்க தியேட்டருக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா இவங்க தியேட்டர் ஹவுஸ் ஃபுல் ஆனதும் இந்த படம் நம்ம மக்களுக்காகவே எடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு படத்தை போடுறாங்க. அப்படி படம் போட்டதும் ஹீரோ அவங்க ஊர் மக்கள் எப்படிலாம் அந்த படத்தை பார்க்க போறாங்க, எப்படி ரிசீவ் பண்ண போறாங்க, ஒருவேளை ஏதாவது நெகட்டிவ் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு பயந்து போய் தியேட்டர் விட்டு வெளில வந்து
பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான். ஆனா உள்ளுக்குள்ள தியேட்டர்ல படம் ஓட ஓட ஆல்ரெடி பார்த்த ஷோலேவே இருந்தாலும் தான் நம்ம நசீர் ஒரு மாதிரி பயங்கர காமெடியா அவன் ஆளுங்களை வச்சு எடுத்து ஒரு சூப்பரான பரடியா ரிலீஸ் பண்ணிருக்கான். படம் பார்க்க வந்தவங்க எல்லாருமே பயங்கரமா ரசிச்சிடுறாங்க. அவ்வளவுதான், மக்களுடைய ரியாக்ஷன் வேற லெவல்ல இருக்கு. வெளியே வந்ததும் இந்த மொத்த டீமுமே இந்த ஊர்க்காரங்க தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுது. பக்கத்துல இருக்க குட்டி குட்டி கிராமங்களுக்கெல்லாம் இந்த படத்தை பிரிண்ட் போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. எல்லா பக்கமும் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் தான். சும்மா வேற லெவல்ல படம் ஹிட் அடிச்சிடுது. நம்ம ஊர் மக்களுக்காக இந்த படத்தை எடுப்போன்ற ஒரு மைண்ட் செட்ல தான் நம்ம ஹீரோ எடுத்திருப்பான். ஆனா இது பட்டி தொட்டி எல்லாம் பரவி சும்மா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுது. இந்த வெற்றியோட ரிசல்ட்டா நம்ம ஹீரோ ஒரு புது புல்லட்டை வாங்கிட்டு ஏரியாக்குள்ள அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சேர்றான். இந்த படம் எடுத்த இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பயங்கர ஹாப்பி. அதுலயும் ரைட்டர் இருக்கார்ல, அவர் வந்து சூப்பர் நசீர், நம்ம நினைச்ச மாதிரி ஒரு படத்தை எடுத்து முடிச்சிட்டோம். ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் படமா பண்ணதே ஒரு பரடி தான். இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃப்ரெஷ் கண்டென்ட் எடுப்போம். என்கிட்ட ஒரு நல்ல டிடெக்டிவ் கதை இருக்கு, அதை நம்ம எடுப்போம் அப்படின்ற மாதிரி அந்த ரைட்டர் ஒரு ஐடியா கொடுக்க, ஆனா நம்ம நசீர் நான் சொல்றானா, இல்ல பாய், ஆல்ரெடி மலேகான் கா ஷோலேக்கு நம்ம ஊர்ல பயங்கர டிமாண்ட், இதே மாதிரி இன்னொரு பேரடி எடுப்போம், இந்த ரூட்லயே போவோம், இதான் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுக்கு ரைட்டர் ஒத்துக்க மாட்டாரு. இல்லப்பா, ஆல்ரெடி எடுத்த கதையை நம்ம எடுக்க கூடாது, ஏதோ நம்ம ஒரு முறை பண்ணலாம், திரும்ப திரும்ப அதையே பண்ணா அது நம்ம மக்களே ஏமாத்துற மாதிரி, டூப்ளிகேட்டுக்கும் ஒரிஜினலுக்கும் வித்தியாசம் இருக்கு, நாம ஒரிஜினலா எடுப்போம் அப்படின்ற மாதிரி இந்த ரைட்டர் எவ்வளவு எடுத்து சொல்றாரு. ஆனா நசீர் கேட்க மாட்டான். இப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் பயங்கரமா வாக்குவாதம் வாங்கி ஒரு கட்டத்துக்கு மேல அடிச்சுக்கவே ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ரைட்டர் ரஃபிக், உங்களுக்கெல்லாம் ரைட்டருடைய முக்கியத்துவம் தெரியாம பண்ணிட்டு இருக்கீங்கடா, நான் மும்பைக்கு போறேன், நான் எவ்வளவு பேர் ரைட்டர் நான் காட்டுறேன், அது வரைக்கும் நான் திரும்ப இந்த மலேகானுக்கு வரப்போறது இல்லடா அப்படின்ற மாதிரிலாம் ரைட்டர் ரஃபிக் பயங்கரமா சவால் விட்டுட்டு அந்த ஊரை விட்டே போறாரு. அப்படியே இப்போ இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 7 வருஷம் கழிச்சு 2004 மலேகான்ல ஜூன்னு மழை. தியேட்டர்ல இருக்க நம்ம நசீர் அவங்க அண்ணன் கிட்ட, அண்ணன் பரடின்னு எடுத்து போர் அடிச்சிச்சு, இதுக்கப்புறம் ஃப்ரெஷ் கண்டென்ட் புதுசா ஒரு படம் பண்ணலான்னு இருக்கேன், அந்த ஊர்ல ஆசிஃப் அலிகான்ன்றவர் நாடகம் போட்டுட்டு இருக்காராம், அவருடைய கதையவே நான் படமா பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் அவங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டு இருக்க, இப்படம் வேணா எடு, எது வேணா எடு, ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், உனக்கு நான் நிக்கா பேசி வச்சிருக்கேன், அடுத்த வாரமே உனக்கும் ஷபீனாக்கும் கல்யாணம். ஷபீனான்ற பொண்ணு ஒன் சைடா நம்ம ஹீரோவை ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணையே இவங்க அண்ணன் ஹீரோக்கு பேசி முடிச்சிருக்கான். காதல் தோல்வி இவ்வளவு நாள் இருந்த நம்ம ஹீரோ கடைசியா ஒரு வழியா சபீனாவை கரம் பிடிக்கிறான். ஆனா இன்னமும் இவனால இவனுடைய பழைய காதலியான மல்லிகாவை மறக்க முடியாம தவிச்சுட்டு இருக்கான். இவங்க லவ் மேட்டர் ஷபீனாக்கும் தெரியும், இவன் அதுல இருந்து இன்னும் வெளியே வரலன்னு தெரியும். அப்படி இருந்தும் ஷபீனா ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒய்ஃபா இருக்கா. அப்படியே இவங்களுடைய கல்யாண வாழ்க்கை ஒரு பக்கம் போக, கற்பனா நம்ம ஹீரோக்கு அந்த ஊர்ல பிலிம் அசோசியேஷன் சார்பா ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. இவர் எடுத்த முதல் படமான மலேகான் ஷோலேக்கு இவர் இன்வெஸ்ட் பண்ண பணம் வெறும் 30,000 தான். ஆனா அந்த படம் கலெக்ட் ஆனது கிட்டத்தட்ட 3 லட்சம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ ஸ்டேஜ்ல கூப்பிட்டு பயங்கரமா பாராட்டி விருதெல்லாம் கொடுக்குறாங்க. இத நசீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கீழே இருந்து உட்காந்து பார்த்துட்டு, அந்த படம் இவ்வளவு கனெக்ட் ஆயிருக்குன்னு என்னைக்காச்சும் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருப்பானா அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள லைட்டா ஒரு மனஸ்தாபம் ஏற்படுது. இந்த அவார்ட் ஃபங்க்ஷனோட முடிவுல பெரிய தியேட்டர் ஆர்டிஸ்டான ஆசிஃப் அலிகான் வெளியில வந்து நசீரை கூப்பிட்டு போட்டோ எடுக்கிறாரு. அப்ப கரீம்ன்ற நசீரோடைய ஃப்ரெண்ட் வந்து தியேட்டர் ஆர்டிஸ்டான ஆசிஃப் அலிகான் பக்கத்துல வந்து நிக்க, இவன் யார் புதுசா இருக்கான், இவன் ஏன் போட்டோ எல்லாம் நிக்கிறான் அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ணிடுறாரு. இத நசீரும் ஏன் எதுக்குன்னு கேட்கல, அவனும் அந்த இடத்துல அவன் ஃப்ரெண்ட் அவாய்ட் பண்ணிடுறான். இதெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பயங்கர மனஸ்தாபக்குள்ளாகுது. அதுக்கப்புறம் அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாளே நம்ம நசீர் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, இவ்வளவு நாள் நம்ம பரடின்னு எடுத்துட்டு இருந்தோம், இதுக்கப்புறம் நம்ம எடுக்க போற படம் ஃப்ரெஷ்ஷா ஒரிஜினல் கண்டென்ட்டா இருக்க போகுது, அது நம்ம ஆசிஃப் அலிகான் அவருடைய நாடகம், அதை தான் நம்ம படமா எடுக்க போறோம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுதான் அவன் ஃப்ரெண்ட்ஸ், இது எடுக்கிறது மூலியமா எங்களுக்கு என்ன ஆதாயம் இருக்கு, எங்களுக்கு ஏதாவது காசு வரப்போதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, பெருசா காசெல்லாம் வராது, ஆனா நம்மளுடைய கனவே படம் எடுக்கிறது தானப்பா, இப்ப நான் புதுசா காசை பத்தி எல்லாம் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, இந்த இடத்துல 2 ஃப்ரெண்ட்ஸும், இங்க பாரு, நம்ம பண்ண படம் எதுவுமே தனியா ஆளா இருந்து எடுக்கல, எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா எடுத்திருக்கோம், ஆனா பணமும் பேரும் புகழும் எல்லாம் உனக்கு மட்டும் தான் கிடைக்குது, எங்களுக்கு இதுல எந்த ஆதாயமும் இல்ல, எங்களை ஆளை விட்டு நீ யாரை வச்சானே எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி நசீரோட 2 ஃப்ரெண்ட்ஸும் நசீரை கைட்டு விட்டு போறாங்க. அந்த சுச்சுவேஷன்லயும் நசீர் கூட நிக்கிறது வெறும் ஷஃபிக் மட்டும் தான். அதுக்கப்புறம் நம்ம நசீர் அந்த ஆசிஃப் அலிகானுடைய படத்தை எடுக்கிறான். அந்த படத்துக்கும் ஹீரோயினா இதுக்கு முன்னாடி வந்தாங்களே அதே ஹீரோயின் அவங்க தான் நடிக்க வந்திருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம ஷஃபிக்கும் லைட்டா லவ் வேற ஸ்டார்ட் ஆயிடுது. ஷூட்டிங் ஸ்பாட்ல கல்யாண மாப்பிள்ளை கெட்டப்புக்கு ஆள் கிடைக்கலன்னு வேற வழியே இல்லாம செட்ல இருந்த ரஃபிக்கே நம்ம ஹீரோ நடிக்க வைக்க, ரஃபிக்கும் ஆன் ஸ்பாட்ல சூப்பரா நடிச்சு கொடுக்குறான். இவனுக்குள்ள இப்படி ஒரு திறமையா எதிர்பார்க்கவே இல்லை நம்ம ஹீரோ. சிங்கிள் ஷாட்லயே ஓகே ஆயிடுது. இப்படி ஒரு வழியா அந்த நாடகத்தையே படமா எடுத்து ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு அந்த படம் இவங்க தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. படத்துல பெரிய ஸ்கிரீன்ல நம்ம முறையா நடிச்சது வரப்போகுது அப்படின்ற மாதிரி நம்ம ஷஃபிக் ஆர்வத்தோட பார்த்துட்டு இருக்க, இவன் பர்டிகுலரா நடிச்ச சீனை மட்டும் நம்ம ஹீரோ எடிட்ல ஸ்கிப் பண்ணிருக்கான். ஏன் தூக்கிட்டீங்கன்னு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க டைரக்டரான நம்ம நசீர் கிட்ட கேட்க, படத்தோட ஹீரோவான ஆசிஃப் அலிகானை விட
இவன் சூப்பரா நடிச்சிருக்கானே, எங்க பேரும் புகழும் இவனுக்கு போடுமான்னு சொல்லிட்டு அவரு தான் அதை கட் பண்ணி சொல்லியிருக்காராம். இதனால பாவம் ரஃபீக் அப்படியே ஒரு மாதிரி மனசொடைஞ்சு போய் தியேட்டரை விட்டு வெளியேறான். அப்படியே ஒரு சோகமா ஒரு கடை ஓரமா உட்காந்துட்டு இருக்கும்போது அங்க இவனுடைய ஹீரோயின் போயிட்டு என்ன இருந்தாலும் நசீர் இப்படி பண்ணிருக்கூடாது, சீன் எதுக்காக அவர் தூக்கணும் அப்படின்ட்டு மலாம் கேட்க, அப்போ நம்ம ரஃபீக் நசீரை திட்டாம நசீருக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. அவன் என்ன பண்ணுவான் பாவம், படத்தோட ஹீரோவான ஆசிஃப் அவர் தான் தூக்க சொல்லியிருக்காரு. ஏன்பா அவர் தூக்க சொல்லியிருந்தாலும் படத்தோட டேரக்டரும் ஃப்ரெண்ட் நசீர் தானே, என்ன இருந்தாலும் அவர் பண்ண தப்பு தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஆனாலும் நம்ம ரஃபீக் நசீரை எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்கல. ஃப்ரெண்ட்ஷிப்னா இதான் ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற மாதிரி ரஃபீக் அந்த அளவுக்கு நசீருக்கு விசுவாசியா இருக்கான். ஆனா இங்க தியேட்டர்ல சீனே வேற. ஏன்னா படம் ஓட ஓட படம் ரொம்ப மொக்கையா இருக்குன்னு ஆடியன்ஸ் எல்லாம் பாதி படத்துல எந்திரிச்சு போறாங்க. இதனால நம்ம நசீர் அப்படியே அந்த தியேட்டர்ல கூனி குறுகி உட்காந்துட்டு இருக்கான். படம் இப்போ அட்டர் ஃபிளாப் ஆயிடுது. தியேட்டர்ல இவங்க அண்ணன் நசீரை கூப்பிட்டு கையில இருந்த மொத்த பணத்தையும் போட்டு இந்த படத்தை எடுத்த இப்போ மொத்தமா ஊத்திக்கிச்சு. இந்த ஆசிஃப் அலிகான் நம்பி அந்த படத்தை எடுக்காத நான் அப்பவே சொன்னேன், என் பேச்சை கேட்டியா, ஒரே நாள்ல மொத்தமா முடிச்சு விட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி அண்ணா புலம்பிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவுடைய மனநிலையும் அதே தான். இருக்கிற கை காசு மொத்தமா போட்டு ஒரு ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் எடுத்தா அது மொத்தமா ஃபிளாப் ஆக்கி விட்டுடுச்சு. நம்ம ஹீரோ ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர்ல இருக்க. அதே மாதிரி மும்பைக்கு போய் ஒரு பெரிய ரைட்டர் ஆகணும்னு போன ரஃபீக் இருக்கால, அவரும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ப்ரொடியூசர் எல்லாம் மீட் பண்றான். ஆனா ஒருத்தருமே இவருடைய கதையை எடுத்துக்கல. அவரும் ஒரு மாதிரி ஃபெயிலியர்ல தான் சுத்திட்டு இருக்காரு. இப்படி இந்த ரைட்டர் அண்ட் டைரக்டரோட லைஃப் மொத்தமா புரட்டி போட அப்படியே சில வருஷங்கள் கழிச்சு 2010 நம்ம நசீருடைய அந்த வீடியோ பார்லர் மொத்தமா இப்ப மாறி ரெஸ்டாரண்டா வச்சு நடத்திட்டு இருக்காரு. பக்கத்துல இருக்க தியேட்டர் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு, அங்க கூட்டம் போயிட்டு தான் இருக்கு. ஆனா நம்ம நசீர் சினிமாவை ஒரு பேஷனா பார்த்தாரு. இந்த ஒரு படத்தோட தோல்வி இவருடைய கரியரையே மொத்தமா மாத்தி தியேட்டரையும் மாத்தி இதுல ஒரு சாதாரண ஹோட்டல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. இவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான ஷஃபி இருக்கான, அவன் ஒரு மில்லுல வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா பயங்கரமான இரும்பும் போது பிளட் வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே நம்ம ஹீரோ ஷஃபியை கூட்டிட்டு டவுன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் செக் பண்ணா அங்க டாக்டர் ரஃபியை ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு ஒரு விதமான கேன்சர் வந்திருக்கு, கீமோதெரபி பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஹாஸ்பிட்டல் கீமோதெரபி ட்ரீட்மெண்ட் இப்படியே போயிட்டு இருக்கு. சஃபியை பார்க்கறதுக்காக இவங்களுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து போறாங்க. ஒரு நாள் மும்பைக்கு போயிட்டு ரைட்டரா தான் திரும்ப வரும்னு வைராகியத்தோட இருக்கக்கூடிய நம்ம ரைட்டர் ரஃபி இருக்கான்ல, அவரு ஷஃபியோட நிலைமையை கேட்டுட்டு ஷஃபியை பார்க்கறதுக்காக அன்னைக்கு நைட் ரொம்ப வருஷம் கழிச்சு முறையா ஊருக்குள்ள வராரு. அப்படி வந்ததும் முதல்ல நம்ம நசீருடைய தியேட்டர் அது இப்போ ஒரு ஹோட்டலா மாறி இருக்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி வருத்தத்தோட அந்த ஹோட்டலுக்குள்ள போனா இவனுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. இன்னைக்கு கேன்சர் வந்திருக்க ஷஃபீகோட பர்த்டே, அதனால இந்த பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்று கூடி இருக்காங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி சண்டை போட்டு பிரிஞ்ச ரைட்டர் அண்ட் டைரக்டரான நசீர் அண்ட் ரஃபீக் ரெண்டு பேரும் அங்க அவங்களுடைய பழைய சண்டையெல்லாம் மறந்து திரும்ப பழையபடி ஃப்ரெண்ட்ஸா வராங்க. அதுக்கப்புறம் இந்த பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு ஒன்று கூடி ஒன்னா சாப்பிட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. அப்படி போனதும் நம்ம ரைட்டர் ரஃபீக் இருக்கால, அந்த இரவு நம்ம நசீர் கிட்ட நீ சொன்னது உண்மைதான், மும்பைக்கு போனாதான் தெரியுது நம்ம யாருன்னு, நம்மளெல்லாம் அவனுக்கு ஒரு ஆளாவே மதிக்கிறது இல்ல, அவங்க உலகத்துல நம்மலாம் எதுவுமே கிடையாது, என் கதையை ஒருத்தன் கூட எடுத்துக்கலையா, நீ சொன்னதான் நிஜம் ஆயிடுச்சு, நான் ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியரான ரைட்டர் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ரஃபீக் புலம்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் பிரேக் ஆகி, இல்லைண்ணே என்னைக்கும் உங்களுடைய எழுத்துக்கு மரியாதை இருக்கு, ரைட்டர் தானே கெத்து, நான் தான் பெரிய டைரக்டர் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா கடைசியில ஒரு படம் அது மொத்தமா லாஸ் ஆகி கனவெல்லாம் தொலைச்சிட்டு எங்கேயோ வந்து நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நசீர் புலம்ப அந்த இடத்துல நம்ம ரஃபீக், இல்ல நசீர் நீ பண்ணது சாதாரண விஷயம் கிடையாது, நம்ம ஊர் மக்களுக்காக நீ படம் எடுத்திருக்க, இந்திய சினிமா வரலாற்றே மலையகானுக்குன்னு ஒரு அசைக்க முடியாத அடையாளத்தை கொடுத்திருக்க, இது எல்லாராலையும் பண்ணிட முடியாது, கண்டிப்பா உனக்குள்ள திறமை இருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் இந்த ரைட்டர் ரஃபீக் நம்ம ஹீரோ பயங்கரமா பொழுது தள்ளிட்டு போறாரு. கட் பண்ணா அடுத்த சீன்ல ஷஃபீக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் தனியா கூப்பிட்டு, எத்தனை முறை கீமோதெரபி பண்ணாலும் இந்த கேன்சர் கட்டி திரும்ப வந்துகிட்டே இருக்கு, இதுக்கு மேல ட்ரீட்மெண்ட் இல்ல, வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அவனை சந்தோஷமா வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் கூப்பிட்டு சொல்றாரு. அப்பதான் புரிய வருது இன்னும் கொஞ்ச நாள்ல ஷஃபி இவங்களெல்லாம் விட்டு போக போறான். டாக்டர் தனியா கூப்பிட்டு பேசும்போதே வெளியில உட்காந்துட்டு இருக்க ஷஃபிக்கு புரிஞ்சு போச்சு, நமக்கு வந்திருக்க அந்த கேன்சர் வாதிய என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ரிட்டர்ன் ஊரை நோக்கி போயிட்டு இருக்கும்போது வண்டியை ஒரு ஓரமா நிறுத்த சொல்லி அங்க ஒரு மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி அவங்க ஊர்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நீர்வீழ்ச்சி கிட்ட நின்றுட்டு நம்ம ஷஃபி பயங்கரமா எமோஷன் ஆகி, நசீர் பாய் சாகிறத நினைச்சா கூட எனக்கு கவலை இல்ல, ஆனா லைஃப்ல எதையுமே சாதிக்காம போறமே அதை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு, வாய்ப்பு கிடைச்சாதானே நம்ம யாரும் நிரூபிக்க முடியும், வாய்ப்பே கிடைக்காம போறது நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றப்பெல்லாம் ஒரு மாதிரி கண் கலங்கி நிக்கிறத பார்த்துட்டு அன்னைக்கு நைட் முழுக்க நசீருக்கு தூக்கமே இல்ல. அப்பதான் அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது, டப்பு டிப்புன்னு இருந்துச்சு இவனுடைய பழைய கேசட் எல்லாம் தேடுறான். அதுல சூப்பர்மேன் கேசட், அந்த கேசட் எடுத்துட்டு நேரா இப்போ ரைட்டர் ரஃபி கிட்ட போயிட்டு, அண்ணா நீங்க ஒரு ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் வச்சிருந்தீங்களே, ஊர்ல குட்கா கம்பெனி வச்சுட்டு இருக்கவன ஒரு ஏழை பையன் வந்து அடிச்சு தோர்த்தி போதை பழக்கத்துல இருந்து மக்களை காப்பாத்துறான்ட்டு, அந்த கதையில இந்த ஏழை சின்ன பையனுக்கு பதில் சூப்பர்மேன் கேரக்டர் வச்சா எப்படி இருக்கும், மலேகான் கே சூப்பர்மேன், இதுதான் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து எடுக்க போற அடுத்த படத்தோட டைட்டில், உடனே நீங்க இதுக்கான கதை எழுதுங்க, நாளைக்கு நான் உங்களுக்கு ஹீரோ யாருன்னு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக அடுத்த நாளே நம்ம நசீர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு திரும்ப நம்ம படம் பண்ண போறோம். இந்த படத்துல சூப்பர்மேனா நடிக்க போறது நம்ம
ஷஃபிக் தான் அப்படின்ற மாதிரி ஷஃபிக் கிட்ட சொன்னதும் அவ்வளவுதான், அவனால நம்பவே முடியல. உண்மையிலே நான் தானா? எஸ் நீ தான்டா மலேகானுக்கு சூப்பர்மேன். உடனே அவனை கூட்டிட்டு போயிட்டு சூப்பர்மேன் காஸ்டியூமுக்கான அளவெல்லாம் கொடுத்து தைக்க சொல்லிட்டு அடுத்ததா படத்துக்கு தேவையான ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன், இந்த வில்லன் கேரக்டரை இவனுடைய ஃப்ரெண்டான கரீம் தான் நடிக்க வைக்கணும். ஆனா அவனுக்கும் நம்ம ஹீரோக்கு தான் மனஸ்தாபம் இருக்கு, அவன்லாம் வரமாட்டான் அப்படின்ற மாதிரி கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல அவன் தான் வில்லன் கேரக்டர் கரெக்டா இருப்பான்ட்டு நம்ம ஹீரோ டைரக்டா அவனை மீட் பண்ணி பேசும்போது ஷஃபிக்காக இதை கூட நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவனும் வில்லன் கேரக்டருக்கு ரெடி ஆகிறான். இவன் லாங் ஹேர் வச்சிருக்கான், ஆனா ஹேர் ஸ்டைலை மாத்தணும்ட்டு வில்லனா மிரட்டணும்ல, அதுக்கு மொட்டை அடிச்சாகணும்னு சொல்லிட்டு அவனுக்கு மொட்டை போட்டுறாங்க. இப்படி கலக்கலா இவங்களுடைய அந்த பழைய டீம் பழைய ஃபோர்ஸோட இந்த சூப்பர்மேன் படத்தை எடுக்கிறாங்க. ஷஃபியும் அந்த காஸ்டியூம் எல்லாம் போட்டுட்டு வந்து முதல் நாள் முதல் ஷாட் காஸ்டியூம்ல வந்து நிக்கும் போது சும்மா அந்த ஃப்ரேம்ல அப்படி இருக்காப்புல. அதுக்கப்புறம் படத்துல புது புது டெக்னிக்கெல்லாம் நம்ம ஹீரோ புதுசா இன்ட்ரடியூஸ் பண்றான். கிரீன் மேட்டை வச்சு அதுல நம்ம ஷஃபிக் பறக்கிற மாதிரி எல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்கான். ஷஃபிக் அப்போ ஒன்னும் புரியல, என்ன அது இவ்வளவு பெருசா பச்சை கலர்ல ஏதோ கர்டன் மாதிரி போட்டுருக்கீங்க, மசூதி செட்டப் ஏதாவது போட போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல ஷஃபிக் இதை வச்சுதான் ஒரு பெரிய மேஜிக் பண்ண போறேன், படம் முடியும் போது உனக்கே தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த படத்தை இதுக்கு முன்னாடி இவங்க எடுத்ததை விட டெக்னிக்கலாவும் புதுவிதமா எடுக்கிறாங்க. எல்லாமே ஒரு மாதிரி சூப்பரா போயிட்டு இருக்கு. இந்த படத்தோட ஹீரோனும் ஆரம்பத்துல இருந்தே இவங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கு. அதே பொண்ணு தான் ஹீரோனா போட்டிருக்காங்க. லாஸ்ட் டேவோட ஷூட்ல ஷஃபிக் வெர்சஸ் அந்த மொட்டை வில்லன் ஃபைட், அந்த ஃபைட்லயும் பாத்தீங்கன்னா ஷஃபிக் சும்மா வேற லெவல்ல பிரமாதமா பெர்ஃபார்ம் பண்றான். இப்படியே ஒரு வழியா இந்த டீம் பழையபடி ரீயூனியன் ஆகி சூப்பரா படத்தை எடுத்து முடிக்கிறாங்க. இன்னைக்கு நைட் அவங்க தியேட்டர்ல திரும்பவும் பழையபடி படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நம்ம ஹீரோ பக்காவா பண்ணிட்டு இருக்கான். ஆரம்பத்துல சாதாரண அந்த விசிடி டெக் டேப் அதுல இருந்து ஆரம்பிச்ச இவங்களுடைய சினிமா கனவு இப்போ 2010ல ப்ரொஜெக்ஷன் சிடி பிளேயர் வரைக்கும் வந்திருக்கு. படம் ரிலீஸ்க்கு முன்னாடி பழையபடி இவங்களுடைய தியேட்டரை புதுப்பிச்சு அந்த ஊர்க்காரங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணிருக்காங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா இந்த படத்தோடைய ஹீரோட என்ட்ரி சும்மா ஹீரோ கணக்கா கார்ல வந்து இறங்குறாரு. ஷஃபிக் அந்த தியேட்டருக்குள்ள வரும்போதே அவருக்கு கண்ணாடி எல்லாம் போட்டு விட்டு தியேட்டருக்குள்ள நம்ம ஹீரோ ஷஃபிக்கான பில்டப், நம்ம மேலேகனுடைய சூப்பர்மேன் ஷஃபிக் வந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஊர் மக்களுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான இன்ட்ரோவோட ஷஃபிக் அந்த தியேட்டருக்குள்ள வராரு. அப்படி உள்ள வந்ததும் பக்கா பாலிவுட் ஆக்டர் எப்படிலாம் வந்து போஸ் கொடுப்பாரோ அதே மாதிரி வந்து ஹீரோ கணக்கா அந்த மக்கள் முன்னாடி வந்து நிக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க எடுத்த அந்த படம் பிளே ஆகுது. இந்த படத்துல முதல் ஷாட்டே நம்ம ஷஃபிக் அப்படியே வானத்தை நோக்கி பறக்கிற மாதிரியான ஷாட். மொத்த ஆடியன்ஸும் அப்படியே மெய் மறந்து போய் பாக்குறாங்க. இவ்வளவு நாள் ஒரு சாதாரண பரோடிஸா எடுத்துட்டு இருந்த இந்த டீம் புது முயற்சியா அந்த கிரீன் மேட்லாம் வச்சு டெக்னிக்கலாவும் சூப்பரா எடுத்திருக்காங்க. இவங்களுடைய மலேகான் கிராமத்துக்கு மேல சூப்பர்மேனா நடிச்சிருக்கக்கூடிய நம்ம ரஃபிக் அப்படியே ஏர்ல பறந்து போறோம்ன காட்சியை பார்த்துட்டு ஊர் மக்கள் எல்லாரும் உறைஞ்சு போய் பாக்குறாங்க. அதே மக்களுக்கு நடுவுல படத்துல ஹீரோவா நடிச்சிருக்கூடிய நம்ம ஷஃபிக் அவன் நாளைக்கு இருக்க போறானோ இல்லையோ, ஆனா அவன் நடிச்ச படத்தை மக்கள் எல்லாரும் ரசிச்சு பாக்குறாங்க. அவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல அவன் வரணும் தான் ஆசை. ஆனா இன்னைக்கு அவன் ஒரு சூப்பர் ஹீரோவாவே அந்த ஸ்கிரீன்ல வந்துட்டு இருக்கிறத அப்படியே கண் கலங்கிட்டு நம்ம ஷஃபிக் பார்த்துட்டு இருக்க அப்படியே திரும்பி அவனுடைய டைரக்டரை பாக்குறான். கிட்டத்தட்ட டைரக்டர் நசீர் ஷஃபிக்கான ட்ரைபியூட்டா தான் இந்த படத்தையே எடுத்திருக்கான். அப்படியே ரெண்டு பேரும் பாத்துக்கிற அந்த எமோஷனோட இந்த சூப்பர் பாய்ஸ் ஆஃப் மேலிகான் என்ற படத்தை முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த படம் ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சுங்களா? இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் உங்க கைக்கு டைமுக்கு வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன்.